ஏன் சொல்றேன்னா சில இடங்களிலே மன வலி ஏற்பட்டு போகிறோம். நாம் கடந்து வந்த பாதையை பார்க்கிறோம். அவர்கள் சந்தித்த வரலாறு, திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கு, அந்த வழக்கு 96 பூஜை ரூமில் இருந்த அவர்களை கீழே அழைத்து வந்து ஒரு பழைய வேன்ல ஏற்றி 4 ஃப்ளோர் மேஜிஸ்ட்ரேட் கரண்ட் ஆஃப் பண்ணி மூட்டு வரியிலே துடித்து போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாலே நின்று சிறைக்கு அனுப்பப்பட்ட தலைவர் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் சொன்னார்கள், ஆட்சி மீண்டும் வந்தபோது அம்மா நீங்கள் பொய் வழக்கு என்று சொல்லுகிறீர்கள், வாபஸ் பெற்று வருங்கள், சட்டத்தில் இடம் இருக்கிறது. அம்மா சொல்லுகிறார்கள் அது தேவையில்லை, வழக்கு மன்றத்தை சந்தித்து அங்கேதான் வெற்றியை பெற்று வருவேன் என்று சொல்லி வழக்கை சந்தித்தார்கள், வாபஸ் வரவில்லை. அதனால்தான் சிங்க தலைவி அறிமார்போடு இருக்கின்ற தலைவி என்று சொல்லுகிறோம். அவர்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. தண்டனையை குருகா என்ற நீதிபதி கொடுத்தார். குமாரசாமி என்கிற நீதிபதி உடைத்தெறிந்தார். சாகும் போது என்னுடைய தலைவி இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் சொல்லுகிறோம், நிரபராதி புரட்சி தலைவி என்கிற தீர்ப்போடுதான் இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்து சென்றார்கள். எவன் மிரட்டினாலும் அதற்கு அஞ்ச போவதில்லை, அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. அந்த நேரத்தில் ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவர் இருக்கிறார் தயங்காதே என்று சொல்லுவார் தலைவர். அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தமானவராக பார்க்கிறோம். ஆனால் இந்த களத்திலே எத்தனையோ இடையூறுகளை சந்தித்து விட்டோம். எய்தி உத்தமிட்டபடி இங்கே நிற்கிறோம். சொல்ல வந்தால் கொடுமைகள். எந்த காலகட்டத்திலும் துரோகி பழனிசாமி கூட்டத்திடம் இங்கே இருக்கின்ற யாரும் கைகட்டி நிற்க போவதே இல்லை. அந்த காலம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அதைத்தான் சொல்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தூக்கி வைக்கும் தந்தை பெரியார் நிறுவிய திராவிட பாரம்பரியம், அதுக்கு பின்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடை வீடுகளில் இந்த களத்தில் உருவாக்கிய இந்த இயக்கம், இவர்களை எல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டோம். அவர்கள் வெளிவந்தோம். அதுக்கு பின்னால் மிக தெளிவாக இங்கே சொல்கிறேன் புகழேந்து, ஒருவரைத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர் பின்னாலே தான் இருப்போம், இல்லையே வீட்டிற்கு வேண்டுமானாலும் போய்விடுவோம். அவர்தான் ஓபிஎஸ் என்ற ஒப்பந்த தலைவர். ஆனால் வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களை தவிர நீங்களே கை காட்டினாலும் சரி, என்னை மன்னித்து விடுங்கள், வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதிமுக தொடர்ந்து. இந்த நேரத்தில் சென்று உங்களோடு தான் நீங்கள் அரசியல் வாழ்வும், எங்கள் அரசியல் வாழ்வும் பலமும் முடிந்தாலும் பரவாயில்லை. அந்த ஓபிஎஸ் நிற்கின்றோம் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.